பிரித்தானியாவில் வாழ்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலின் மீது கவனம் செலுத்தி தமிழர்களுக்கு இருக்கிற பெருத்த தாயகம் இப்போது தமிழ்நாடு தான். தமிழர்கள் வாழ்வது வீழ்வது அவர்களுக்கு நல்லது கெட்டது எதை தீர்மானிக்க வேண்டுமானாலும் தமிழ்நாட்டு தான் நடக்க வேண்டும். வெவ்வேறு நாடுகளில் நாம் பரவி வாழ்ந்தாலும் அது நம்முடைய தாயகம் அல்ல. நமக்கு இருந்த ஒரு தாய் நிலம் இப்போது நம்மிடத்தில் அரசியல் வலிமையோ அதிகார வலிமையோ இல்லை. பாதுகாப்பாக நாம் வாழ்கிற சூழலும் இல்லை. அதே நிலை தமிழ்நாட்டிலும் உருவாகி கொண்டிருக்கிறது. தமிழர்கள் தங்கள் தாய் நிலங்களை இழந்து அடிமைப்பட்டு ஏதிலாக பல்வேறு நாடுகளுக்கு இடம்பெயர்கிற துயரம் தொடர்கிறது. அந்த நிலையை மாற்ற நம்முடைய தலைமை ஒரு புரட்சிகர விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தது. அது பல்வேறு நாடுகளின் சூழ்ச்சியோடு வீழ்த்தப்பட்டது. குறிப்பாக இந்திய பெருநிலத்தை ஆண்டவர்கள், அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் எல்லாருடைய தன்னலத்தால் வீழ்த்தப்பட்ட இனத்தின் மக்கள் நமக்கு இருக்கிற கடைசி விடுதலை அரசியல் விடுதலை என்பதை உணர்ந்தறிந்து எழுந்தோம். உலகம் முழுமைக்கும் ஒரு தாய் பிள்ளைகளாக இணைந்தோம். தமிழ் தாயின் பிள்ளைகளாக இணைந்தோம். ஒரே அரசியல் கூட இங்கில் திரளத் தொடங்கினோம். அதுதான் நாம் தமிழர் என்கிற அரசியல் புரட்சி படை. சீருடை அணியாத ஆயுதம் என்றாத அரசியல் படை. இந்த படை இப்போது வரலாற்று பெருமாறுதலுக்காக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது. அதற்கு உலகெங்கும் பரவி வாழ்கிற என் உயிர் சொந்தங்கள் உறுதுணையாக நிற்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக பிரித்தானியாவில் வாழ்கிற என் அன்பிற்கினிய என் இன சொந்தங்கள் எல்லோரும் இன உணர்வோடும் மான உணர்வோடும் பிரித்தானிய நாடாளுமன்றத்திற்கு முன்பு பதாகைகளை ஏந்தி வேளாண் குடிமகன் விவசாயி சின்னத்தை கொடியாக ஏந்தி நீங்கள் ஒன்றிணைந்து நின்று இந்த மண்ணின் பிள்ளைகள் வேட்பாளராக நிற்கிற பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று உள்ள உணர்வோடு அன்பும் பாசமும் நிறைய நீங்கள் வாழ்த்தி எழுப்பிய முழக்கங்கள் மிகுந்த நம்பிக்கை நிகழ்ச்சி தருகிறது. இதற்கு தமிழ் சமூகம் என்றென்றும் கடமைப்பட்டிருக்கிறது. இந்த உணர்வு தான் ஒவ்வொரு நாட்டிலும் நம் இன சொந்தங்களுக்கு இடையே எழ வேண்டும், வர வேண்டும். தமிழர்கள் எங்கிருந்தாலும் தன் இனத்திற்கு ஒன்றென்றால் ஒன்றாகி விடுவார்கள் என்ற நிலையை உருவாக்கிவிட்டாலே நாம் வென்றெடுப்பது எளிதாகிவிடும். இதை செய்ய தொடங்கிவிட்டீர்கள் என்னும்போது என்னுடைய கனவல்ல, என் தலைவரின் பெருங்கனவு நிறைவேறிவிட்டது. எனக்கு பணித்தது நீங்கள் செல்லுங்கள், நாம் ஏன் போராடினோம், நமக்கு ஏன் தேசம் தேவை, நாம் எப்பேற்பட்ட பெருமைமிக்க இனத்தின் பிள்ளைகள், நம் வரலாறு என்ன, நாம் எவ்வளவு பெருமை விட வாழ்ந்த இனம், நம்ம மொழியின் தொன்மம் என்ன, எல்லாத்தையும் தொலைத்து நிற்கிறோம். இதற்காகத்தான் இதையெல்லாம் போற்றி பாதுகாக்கத்தான் நமக்கு தனித்த விடுதலை பெற்ற தாயகம் தேவை. அதற்காகத்தான் நாம் போராடினோம். உயிரையே விலையாக கொடுத்தோம் என்கிற இந்த யதார்த்த உண்மை நிலையை உலகெங்கும் இருக்கிற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த ஆற்றல், அந்த திறன் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் செல்லுங்கள் என்று என்னிடத்தில் என் தலைவன் படித்த போது வியந்தேன், அழுதேன், தவித்தேன். என்னால் எப்படி இயலும் என்று நான் கூறினேன். அவர் என் மீது என்னை விட அந்த நம்பிக்கை வைத்திருந்தார். இன்று நான் தொடர்ந்து 17 ஆண்டுகளாக களத்தில் நின்று போராடி உணர்வு சூடேற்றி என் உயிர் சொந்தங்களை ஒன்றிணைத்திருக்கிறேன் என்று நினைக்கும் போது என் தலைவன் கொடுத்த அந்த பணியை செவ்வனே செய்து கொண்டு போய்கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கை எனக்கு தந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோருக்கும் என் நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்கள், அன்பு, நன்றி. தமிழ்ச்சமூகம் என்றென்றும் இந்த கிளர்ச்சியை, இந்த உணர்வுபூர்வமான எழுச்சியை மறக்காது. புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றியை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றால் இலக்கை வென்றாகும். தமிழ் தாய் வாழ்க, நம் உயிர் தலைவன் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.